எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் 300 மீட்டர் டிஸ்டன்ஸ். எத்தனை மீட்டர்? 300 மீட்டர் டிஸ்டன்ஸ். அங்க போய் இவன் டியூட்டி பார்க்கணும், இவன் ரொம்ப ஓவரா பண்றான்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க போனா முதல் நாள் டியூட்டில என்னைய போய் நிப்பாட்டிட்டாங்க. முன்னாடி ஒரு எல்எம்ஜி இருக்கு, அங்க நின்னுகிட்டு இருக்கேன். ரொம்ப பயமா இருக்கு. முன்னாடி 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாகிஸ்தான். இங்க இருந்து அவன் சொல்லுவான் இந்தியன்ஸ் அப்படின்னு, இங்க இருந்து நம்ம ஆளுங்க பாகிஸ்தானி அப்படின்வாங்க. அவன் நம்மள பார்த்து கேட்பான், ஓ இந்தியன்ஸ் ஆஜ் கியா பிரேக்ஃபாஸ்ட், நீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்க? இங்க பூரி பண்ணோம். அங்க கேட்டா அவன் சப்பாத்தி. 300 மீட்டர் டிஸ்டன்ஸ். அவன் சுட்டானா ஆள்க முடிஞ்சிருச்சு. அங்க சொன்ன, ஆண்டவரே கொஞ்சம் பயமா இருக்கு, பயப்படாதான் சொல்லிருக்கீங்கப்பா, நீங்க என் கூட இருங்க, நீங்க என் கூட இருங்கப்பான்னு சொன்னேன். நம்மளுக்கு படிப்புனாலே ததுங்கி நிறுத்தம், எதுவுமே தெரியாது. ஒரு போன் வருது, சொல்றாங்க எப்பா அந்த ஆண்ட்ரூ ரொசாரியோவை அந்த தீ போஸ்ட் கீழே இறக்குங்க அப்படின்ட்டாங்க. கீழே இறங்கியாச்சு. இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் என்னை கூட்டிட்டு போறாரு. அவர் பேர் சுபாஷ். கூட்டு போகும்போது உள்ள போவோம். ஒரு கேப்டன், ஒரு கர்னல் இருப்பாரு. கர்னல் பக்கத்துல கேப்டன் இருப்பாரு. அவர் உங்கள்கிட்ட என்ன கேட்டாலும் நீ மண்டைய மட்டும் ஆட்டு, எனக்கு தெரியும் மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சொன்னாப்ல? மண்டைய மட்டும் ஆட்டு, மத்த நான் பாத்துக்கிறேன். உள்ள கூட்டிட்டு போனா உள்ள நின்னு நேரா நிக்கிறேன். சார் சொன்னாப்ல, யுவர் நேம்? சார் மை நேம் இஸ் ரொசாரியோ ஆண்ட்ரூ. ஓகே ஓகே. யூ நோ கம்ப்யூட்டர், மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆபரேட்டிங் சிஸ்டம். நான் ஒரு சுபாஷ பாக்குறேன். அவர் சொல்றாரு, மண்டே ஆட்டு, எஸ் எஸ் போலோ, எஸ் போலோ, போலோ போலோன்றாரு. ஆண்டு போய் சொல்ல கூடாது இருக்காரு. ஓ ஏதோ நடக்க போகுது. அங்க எஸ் எஸ். और कैप्टन கேக்குறாரு, ஏய் क्या ऐसे ऐसे करो, तो ऐसे ऐसे करो, आता नहीं आता सर? you know java, java plus plus, you know presentation? வெளியில வந்தாச்சு. சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், சத்தியமா சொல்றேன். கம்ப்யூட்டருக்குள்ள ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது சார், எப்படி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவான்னு தெரியாது. இல்ல இல்லப்பா, நீ ஒன்னு பண்ணு, உனக்கு லெட்டர் வந்துருச்சு, நீ மேல போய் டியூட்டி பார்க்கணும்னு தேவை கிடையாது. ஒரு 60 கிலோமீட்டர் கீழே ஜம்மு, நீ காஷ்மீர்ல இருக்க வேணாம், ஜம்முல நௌஷரால போய் அங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் வேகன்சி காலியா கிடக்கு, நீ போ. சார் சத்தியம் எனக்கு எதுவுமே தெரியாது. கையில ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, ஒரு பேக கொடுக்குறாரு, ஒரு ஜீப்ல ஏறி என்னை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க.